கர்த்தருடைய வார்த்தையின் சங்கீதம் 37 அதிகாரம் 19வது வசனம். அவர்கள் ஆபத்து காலத்திலே வெட்கப்பட்டு போயிருந்தோ பஞ்ச காலத்திலே திருப்தி அடைவார்கள். கர்த்தர் திருப்தி அடைவார்களாக. வேதம் சொல்கிறது, அவர்கள் ஆபத்து காலத்திலே வெட்கமடையாதபடிக்கு செய்து பஞ்ச காலத்திலே கர்த்தர் அவர்களை திருப்தியாக்கினார். இது நீயும் நானும் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு அவர் பஞ்ச காலத்திலே உன்னையும் என்னையும் கர்த்தர் போஷிக்க வல்லவராய் இருக்கிறார். பாருங்க, ஆபத்து காலத்திலே அவர்கள் எல்லாரும், இன்றைக்கு ஒரு காலகட்டத்தில் நம்ம ஆபத்து காலத்தில் இருந்தோம், பசியோடு இருந்திருப்போம், பட்டினியோடு இருந்திருப்போம். பசி பட்டினி நம்மை வாதித்துக் கொண்டு இருக்கும். ஆனா நமக்கு சொந்தங்க இருப்பாங்க, நண்பர்கள் இருப்பாங்க, உறவினர் எல்லாரும் இருப்பாங்க. ஆனா சாப்பாடு கொடுக்க யாருமே இருக்க மாட்டாங்க. என் பிள்ளைகளை நான் எப்படி போஷிக்கணும், என் பிள்ளைகளை எப்படி நான் வளர்க்கணும், என் கணவன் பார்த்தா குடிகாரனா இருக்கிறானே, சரியா வேலைக்கு போகாம இருக்கிறானே, என் குடும்பத்தில் வறுமையா இருக்கிறது, என் குடும்பத்தில் பசியா இருக்கிறார்களே, அவர்களுக்கு சாப்பாடு இல்லையே, பிள்ளைகள் ஒவ்வொரு நாளும் அழுது கொண்டு இருக்கிறார்களே என்று சொல்லி நம்ம அநேக நேரங்களிலே அநேக வருஷத்துக்கு முன்பதாக நம்ம கவலைப்பட்டு கொண்டிருப்போம், துக்கத்தோடு இருப்போம், கண்ணீரோடு கூட இருந்திருக்கிறோம். இன்றைக்கு 3 வேளை கர்த்தர் நமக்கு ஆகாரத்தை கொடுத்திருக்கிறார். பாருங்க, இது வசனம் சொல்லுது, அவர்கள் ஆபத்து காலத்திலே வெட்கமடையாதபடிக்கு செய்து பஞ்ச காலத்திலே அவர்களை கர்த்தர் திருப்தியாக்கினாரா.